வரும்போது அப்போ வந்து சினிமா என்னவா இருந்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நாடகத்திலிருந்து நமக்கு வந்து சினிமாவாக மாறி வரும்போது இப்போ அன்றைக்கி சொல்லப்பட்ட கருத்துக்களும் அன்றைக்கி சொல்லப்பட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப சமூக சூழலுக்குள்ள ரொம்ப பெரிய எளிய மனிதர்களோட அது கனெக்ட் ஆகுது. அப்போது ஒரு பெரிய நாயக பிம்பம் ஏற்படுது. அதுக்கு அவரை அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிப்பாங்களா அப்படின்றது நடிக்கிறதுன்றதை தாண்டி கருத்தியெல்லாம் ரொம்ப போயிட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி தேவையாக இருந்தது, அரசியலுக்கும் அது தேவையாக இருந்தது கருத்தியெல்லாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த திராவிட நேரங்களும் வந்து பெரிய அது ரொம்ப முக்கியமான பராசக்தியெல்லாம் பண்ண இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டாக இருந்தது. அந்த மொமெண்ட்டை வந்து அந்த மொமெண்ட்டுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்ததுனால அந்த சினிமாவோடு சேர்ந்து அந்த மொமெண்ட்டை வந்து இது பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இந்த சினிமா யதார்த்த சினிமான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இப்போ அது விட்டுருவோம், நடுவில் இருக்கிற சினிமா விட்டுருவோம். ஏன்னா அது வந்து இதனுடைய வளர்ச்சி தான். நடிகர் எம்ஜிஆர் ஹீரோயிசத்தின் வளர்ச்சி தான் ரஜினி ஹீரோயின் வளர்ச்சி தான் அஜித் விஜய். இப்போ யதார்த்த சினிமான்னு வரும்போது அது எந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு ஒன்று பார்க்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் 2010 மேலே வச்சிங்கன்னா 2010 2015 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் வந்து உலகத்தை நீங்கள் வந்து இது பார்க்குறது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, அப்புறம் வந்து உலக சினிமாக்கள் இருக்குது, அப்புறம் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது. அந்த தாக்கங்கள் என்னவா இருக்குன்னா அவங்க பயங்கரமாக வேறு மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே வன்முறை காட்சிகளையும் இதுவும் வந்து இங்கே இந்த இதுவும் வந்து நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னவா இருக்குன்னு இப்போ நீங்கள் தமிழ் சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான சினிமாக்களில் அது இல்லாமல் நீங்கள் திரும்பவும் அந்த வெறுமனவே ஒரு படம் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தால் என்னன்னா இங்கிலீஷ் படத்தில் என்ன மாதிரிலாம் காமிச்சுன்னு நீங்கள் என்னடா இன்னும் வந்து லவ் பண்ணுகிறீங்க இப்படியான ஒரு பேச்சும் வருது. அப்போ என்னவா இருக்குன்னா இவங்க வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதை பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன மாதிரியான சூழலுக்குள்ளே போகுதுன்னா இங்கே நம்ம சூழலில் நடக்கிற விஷயங்களோட சேர்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த வன்முறையை வைக்கணும். ஒரு வன்முறைன்றது வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கணும்.